ஏனென்றால் ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார்? அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வார். தலைவணங்கி ஜெபிப்போமாக. அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார். நம்மெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிற தேவன், என்னோடு பேசும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மெல்லாம் ஆண்டவருக்கு நன்றி கனம் மகிமை எல்லாவற்றையும் செலுத்தி நம்முடைய ஆண்டவராகிய ராஜாவை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னோடு பேசும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. Glory to God, glory to God, glory to God. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? ஒரு வார்த்தையோடு பேசும், ஒரு வார்த்தையோடு பேசும், ஒரு வார்த்தையோடு பேசும், ஒரு வார்த்தையோடு பேசும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையிலே உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் வருகிறோம். வார்த்தையினாலே எங்களை நிறைத்து எந்த வார்த்தை எங்களுக்குரியதாக இருக்கிறதோ அந்த வார்த்தையை நாங்கள் நாட்களே கனப்படுத்தி ஏற்றுக்கொள்ள ஆவியான ஆண்டவர் கிருபை தந்தர வேண்டுமாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உடைய வார்த்தையிலே பலப்பட கிருபை தாரும். உடைய வார்த்தையிலே நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவரே நீர் என்னோடு இருந்து உம்முடைய வார்த்தையாய் நீ பேசி ஆண்டவரே வந்திருக்கிறவருடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை காண உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரே நாம் இணைந்து பேசுவோமாக. பரிசுத்த ஆவியானவரே உம்மோடு இணைந்து கொள்ளுகிறோம். நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்வமாக அல்லேலூயா. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். கரையை உயர்த்துகிறாமல் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம இந்த மாதம் முழுவதும் தேவன் நடத்தினார். 28வது நாளை தேவன் காணும்படி கிருபை பாராட்டி இருக்கிறார். தேவன் பாராட்டின கிருபை மகா பெரியது. அவருடைய வல்லமை மகா மேன்மையான ஒன்று. அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? சத்தமாக சுகமாக இன்னும் சத்தமாக. தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள தேவனாய கர்த்தர் நமக்கு நாளிலே கிருபை செய்வாராக. நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து ஆண்டவரோடு அர்ப்பணிப்போமானால் தேவன் கிருபை பாராட்டுவார். அல்லேலூயா. வசனம் ஆவியானது நமக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படிவிட காரியங்களை செய்வார், நம் ஆண்டவரை தேடுகிறதுனால் நமக்கு என்ன பலன் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் செய்வார். 62வது சங்கீதம் 12வது வசனத்தை சேர்ந்து வாசிப்ப எல்லாரும். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்க்கு தக்கதாய் பலன் அளிக்கிறேன். மறுபடியும் வாசிப்போம். கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்க்கு தக்கதாக பலன் அளிக்கிறேன். அல்லேலூயா. அவனவன் செய்க்கு தக்கதாக பலன் அளிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்பதை தாவீது தெளிவாய் சொல்லி
தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்கின்றான். அவன் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆவியான ஆண்டவர் அவர் கொடுத்த காரியத்தை அவர் ஒப்புவித்து பாடுகிற ஒரு சங்கீதம். அதில் 5 வசனம் வாசிங்கள். என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நல்ல கவனிங்கள். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையா சொல்லப்படுகிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இந்த கால நேரத்திலே இந்த மாதத்தின் இறுதிக்கு வந்திருக்கிற நம்முடைய ஜீவியத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சிறப்பு அம்சங்கள் சிலவற்றை இந்த நாளிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். பலன் வருவதற்கு சிறந்த சிறப்பு அம்சங்கள் அதை கவனியுங்கள். முதலாவது, தேவனையே நோக்கி இருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலையும் யாரை சார்ந்திருக்க பழக வேண்டும்? நானும் நீங்களும் தேவனையே சார்ந்து வாழுகிற அனுபவம் இருக்குமானால் நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நம்முடைய நம்பிக்கை வீணாய் போய்விடும், நம்முடைய எண்ணங்கள் வீணாய் போய்விடும். என் ஆத்துமா சரீரத்தை சொல்லல, எதை சொல்லுகிறார்? இந்த ஆத்தும எண்ணம் இருக்கிறது, சிந்தை இருக்கிறது, அது அலைப்பாயக்கூடிய ஒன்று. மனம் ஒரு மனமாய் நிலைத்திருக்காது. நீ வந்திருக்கிறீர்கள், உங்களுடைய மனமும் ஒன்றுபட வேண்டுமானால் நீங்கள் ஆயத்தமாகி வந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க மனம் வேற எங்கேயாவது ஊடுருவி கொண்டே இருக்கிறது, ஆவியில் உணர்கிறோம். உங்களுடைய மனம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதிலே ஒருமித்து இருந்தால் உங்களுடைய முகத்தில் ஒரு வித்தியாசம் தெரியும். முதல்ல தெரியும், ஒரு வித்தியாசம் தெரியும். நம்முடைய ஆத்துமா தேவனை சந்திப்பதற்கு மிகவும் ஒரு ஆயத்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமாவை, அடுத்தவங்க ஆத்துமாவை பார்க்கல, வேறு யாரையும் பார்க்கல, என் ஆத்துமாவே. சத்தமா சொல்ல எல்லாரும், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா யாரை நோக்கி அமர்ந்திருக்கிறது? தேவனையா, மனுஷனையா, எதிரியா, நமக்கு பிடிக்காதவர்களையா, நமக்கு வேண்டாதவர்களையா, நம்முடைய தேவைகளையா, எதை சார்ந்திருக்கிறது? ஆனால் பக்தன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவே. நீ வேற எங்கேயும் பார்க்காத. யாரை நோக்கி? தேவனை. மனுஷனை பார்க்காத, உறவை பார்க்காத, நண்பனை பார்க்காத, திறமை உள்ளவரை பார்க்காத, பலவீனனை பார்க்காத, எப்படிப்பட்டதால் பராக்கிரமசாலினாலும் அவனை பார்க்காத, உன்னை ரட்சித்த ஆண்டவரை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்குமானால் நீ நம்புற காரியம் அவராலே நீ மனுஷனை பார்த்து கொண்டிருப்பாயானால், உறவுகளை பார்த்து கொண்டிருப்பாயானால், உலகத்தினுடைய காரியங்களை பார்த்து கொண்டிருப்பாயானால் உன் ஆத்துமாவிலே நிலைவரமான ஆவி இருக்காது. இன்னைக்கு வந்திருக்கிற நம்முடைய ஆவி ஒன்றுபட வேண்டும். எல்லாருடைய ஆவி என்ன செய்யப்பட வேண்டும்? ஒன்றுபட வேண்டும். இந்த ஆத்மா ஒரு நிலைப்பட்டால் தான் நாம் கேட்கிறதை அவரால் பெற முடியும். அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா ஒன்றுபடாததினால் யாரோடு இணைக்கப்படவில்லை? தேவனோடும் பரிசுத்த ஆவியாகிய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஒன்றுபடாமல் சிந்தை சிதறடிக்கப்படுகிறது. சிந்தையிலே நிறைய
சிந்தையிலே நிறைய பிரச்சனைகள், சிந்தனையிலே போராட்டங்கள், சிந்தையிலே பயங்கள், சிந்தையிலே எதிர்கால வெற்றி தோல்வி, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உள்ளே வருகிறபடியினாலே நம்முடைய காரியம் சித்தி பெற முடியவில்லை. இந்த கால நேரத்தில் நம்முடைய காரியம் சித்தி பெற வேண்டுமானால் ஆத்மா தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும். அவன் சொல்லுகிறான், அந்த வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்கள். என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே, அப்படி அர்த்தம் என்ன? ஏன்னா யெகோவா, ஒரே தேவனை நோக்கி இரு. யார நம்பி இரு? ஒரே ஒரு தேவன், தேவன் ஒருத்தரை மாத்திரம் நீ நோக்கி அமர்ந்திரு. நாம யாரெல்லாம் நீ பார்க்கிறோம்? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம். நான் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, நீ நடக்கும் பொழுது, நீ பேசும் பொழுது, உன்னுடைய சிந்தையிலே பல எண்ணங்கள் வருகிறபடினாலே நான் நம்பி எதிர்பார்க்கிற காரியம் வாய்க்காமல் போய்விடுகிறது. யாரை நம்பியிருக்க சொல்லுகிறார்? தேவனையே நோக்கி அமர்ந்து. நம்ம பிஸியான உலகத்துல இருக்கிறோம், அவசர உலகத்துல இருக்கிறோம், வேகமாய் போற உலகத்துல இருக்கிறோம், வேகமாய் போகத்தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருக்க நம்மால் முடியல. முடியல, அமர்ந்திருக்க முடியுதா? நமக்கு ஒரு 2.5 மணி நேரம் ஆராதனைக்கு நம்ம பங்கெடுக்கிற 1 மணி நேரம் தான் பங்கெடுக்க, மீது 1.5 மணி நேரம் தேவனோட நினைச்ச முடியல, வந்து இருக்க முடியல, அமர்ந்திருக்க முடியல. ஏன்? யாரை சார்ந்து கொள்ளல? இன்னும் பேரளவில் ஒரு கிறிஸ்தவர்கள், பேரளவில் ஒரு அசம்பிளியோட விசுவாசிகள், பேரளவில் ஒரு விசுவாசி, அவ்வளவுதான். நம்ம எந்த பெயரிலும் இருக்கக்கூடாது, தேவனோடு இருக்கிற கிருபை. அல்லேலூயா. யாரோடு இருக்க வேண்டும்? அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, என் ஆத்துமாவே. எரேமியாவின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. எரேமியா 5ஆம் வசனம் வாசிங்கள். பாருங்க, இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையில எப்ப கேள போகுது? திருச்சபையும் அப்படிதான் இருக்கிறது, குடும்பமும் அப்படிதான் இருக்கிறது. மனுஷனுக்கு மேலதான் நம்பிக்கை. அந்த 4ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன். என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்களே. சேர்ந்து வாசிப்போம். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விடுவாய். கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை யார் விட்டது? நான் தான் விட்டேன். தேவன் கொடுத்த கிருபை வரங்களை, தாளந்துகளை, தேவன் நமக்கு வரவைத்த உயர்வுகளை நீதானே விட்டு விடுவாய். நான் விடலப்பா. ஆசீர்வாதம் விட்டது யாரு? நான் தான் விட்டுட்டேன். வேற யாரும் தடை கிடையாது. அவரால் ஆசீர்வாதம் போச்சுன்னு சொல்ல முடியாது. நான் உனக்கு கொடுத்த சுதந்திரம். ஆராதனை என்பது தேவன் கொடுத்த சுதந்திரம். ஊழியம் என்பது தேவன் கொடுத்த சுதந்திரம். ஆத்மா பாரம் என்பது தேவன் கொடுத்த சுதந்திரம். யாரை பார்த்து விட்டு விட்டோம்? மனிதரை பார்த்து நீ விட்டு விட்டாய். இதானே விட்டு விடுவாய். அதனால் என்ன நடக்கிறது? நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்கள் அடிமையாக்குவே. நீ இன்னைக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார். உலகத்துக்கு அடிமையா இருக்கிறார், மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறார், நண்பனுக்கு அடிமையா இருக்கிறார், நம்ம குடும்ப உறவுகளுக்கு அடிமையா இருக்கிறோம். ஏன்? இதற்கெல்லாம் அடிமையா இருக்கிறோம். இவர்கள் சத்துருக்கள், அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை தடுக்கிற கூட்டத்திலே சிக்கிவிடக் கூடாது. ஆசீர்வாதத்துக்கு ஜெபிக்கிற கூட்டத்தில் சிக்கிவிடுவேன்.
அல்லேலூயா. எந்த கூட்டத்துக்குள்ள வர வேண்டும்? நல்ல கவனிங்கள். வாரத்துக்கு 1 மணி நேரத்தை கொடுத்தால் போதாது. உன் வாழ்க்கையின் உயர்வு தேவனையே நோக்கி அமர்ந்திருக்கிறதா? அல்லேலூயா. வாழ்க்கை உயர்வுகளா இருக்குது. சத்தமா சொல்லுவோம். தாவீது தூக்கி எறியப்பட்டவன் தான், ஒடுக்கப்பட்டவன் தான், நெருக்கப்பட்டவன் தான், பல விதத்திலே அவன் தள்ளப்பட்டவன் தான். ஆனால் அவன் உறவு மனுஷனை விட தேவனுடன் இருந்தது. காலை இருந்தது, இரவு இருந்தது, பகல் இருந்தது, அந்தி சந்தி மத்திய வேலையெல்லாம் இருந்தது. அதெல்லாம் தேவனோடு இருந்தபடியினால தேவன் அவனை சிங்காசனத்தில் அமர வைத்து அழகு பார்த்து வந்தீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு சிங்காசன வாழ்க்கை வேண்டுமா? சத்துருடைய வாழ்க்கை வேண்டுமா? இந்த வாழ்க்கை என்பதை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை ஒரு காண்பு எவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறார், நன்மையை கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். நாம் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு பலவீனம், இயலாமை, முடியாமை, சோம்பேறித்தனம், இப்படிப்பட்ட சத்துருக்களுக்களே அடிமைப்பட்டு கிடக்கிறதுனால 1 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க கூட முடியல. 1 மணி நேரம் உட்கார்ந்து இல்ல, என்ன எங்கேயோ பாயுது. நாம் மற்றவங்களை கேட்கிறோம், ஜோமண்ணுங்க ஜோமண்ணு சொல்றோம். நான் ஜோமண்ணி மாறுங்க. அல்லேலூயா. நான் ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்காமல் இன்னொருவரை நீ ஜெபி, இங்க ஜெபிக்காதனால்தான், அவங்க ஜெபிக்காதனால்தான் இப்படி எல்லாம் சொல்ல முடியாது. என் சிந்தை என் ஜெபத்தில் ஒன்றுபட வேண்டும். எத்தனை பேருடைய சிந்தை ஜெபத்தில் ஒன்றுபடுகிறது? வாய் ஸ்தோத்திரம் சொல்லுகிறது, இருதயம் எப்படி இருக்கிறது? தூரமாய் இருக்கிறது என்று ஆவியான ஆண்டவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். வாய்தான் துதிக்குது, இல்லைன்னா தூங்குது. 2 காரியம் நடக்குது. ஒரு மனதை கெடுக்கிற ஒன்று தூக்கம், இன்னொன்று சிந்தை சிதறடிக்கப்படும். செய்யப்பட்டது வந்த உடனே தூங்கிறோம். வந்த உடனே என்ன செய்கிறோம்? தூங்கிறோம். தூங்குறதுக்குரிய நேரத்தையும் கதை கொடுத்திருக்கிறாரு. தூங்குறதுக்குரிய சத்தமா சொல்லுங்க, 4 மணிக்கு மேல தூக்கமே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 கையை தலைக்கு மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ 5 மணிக்கு மேல படிக்க வேண்டிய எழும்பாட்டா, நீ நம்புற காரியம் நடக்கவே நடக்காது. எழுதி வச்சுக்கோங்க, நீ நம்புற காரியம் நடக்கவே நடக்காது. அவன் சொல்லுகிறான், தேவனையே அருமையா சொல்லி இருக்கிறான், தேவனையே நோக்கி அமர்ந்திருப்பா. நீ அமர்ந்திருக்கிற வேண்டிய நேரம் அந்த காலை நேரம். காத்திரு, பொறுத்திரு, பொறுமையாயிரு, பெற்றுக்கொள். ஆமென். காலை நேரம் முக்கியமான ஒரு நேரம். காலையில் இந்த இருதயம் விழித்திருக்கும் என்று சொல்றோம். காலையில் செய்ய காலையில் விழிக்கிற என்ன நடக்கிறது? நீதிபதி புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல பாருங்க. தெரிஞ்ச வசனம், உங்களுக்கு தெரிஞ்ச வசனம், தெரியாத வசனமே கிடையாது. நீதிபதி 8ஆம் அதிகாரத்துல அழகா சொல்லுங்க. காலை நேரத்துல ஆண்டு எப்படிப்பட்ட கிருபையை தருகிற 34ஆம் வசனம். என் வாசற்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் அவன் என்னை கண்டடைகிறான், ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தர் தயவை பெறுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எவ்வளவு அழகாக இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அருமையான வார்த்தைகள், அருமையான வசனங்கள். இன்னும் சொல்லும்போது சொல்லுகிறார், என்னை சிநேகிக்கிறவனை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம்
30ஆம் வசனம் வாசி. 1 சாமுவேல். ஆகையால் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நித்தியமாய் சொல்லியிருந்தோம். நீ அது எப்படி இருப்பதா? தூரமா இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவளை கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான வசனம், பெரிய வசனமாய் இருந்தாலும் அருமையான வசனம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றென்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வர் என்று நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். நான் என்ன சொல்கிறாரு? நான் சொன்னேன், என் சன்னதியில நடப்பாயன்னா, காலையில் என்ன தேடுவாயன்னா, காலையில் வந்து என் சமூகத்துல நீ அமர்ந்திருப்பாயன்னா, ஒருமனப்படுவாயன்னா, நீ எந்த இடத்துல இருந்தாலும் அப்படி செய்வாயன்னா அவனை கனம் பண்ணுவேன். என்ன செய்வேன்? உயர்வு என்னுடைய எத்தனை பேர் விரும்புறீங்க? வாயே கிடையாது போல சத்தமோ நல்ல சொல்றீங்களா? எத்தனை பேர் வேற விரும்புறீங்க? சத்தம் போதாது. ஆண்டவரை கனம் பண்ணணும். இப்ப உங்களை பார்த்து எத்தனை பேர் காலை எழுப்புறீங்கன்னு கேட்கல, உங்க மனசாட்சி சொல்லும். காலை எழுப்புற, அது இப்ப குளிர், நல்லா போத்திக்கிட்டு படுப்போம். அது கொஞ்சம் காய்ச்சல் அடிக்கிற மாதிரி தெரியும், மண்டை அடிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், மூக்கு சிந்துற மாதிரி இருக்கும், வீசி வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பலவீனம். இதெல்லாம் என்னது? பலவீனம். கால் தண்டு மாதிரி இருக்கும், பொத்தைக்கு வரணுமே நினைக்கும், தன்னை யாரும் கூட இல்லைன்னு நினைக்கும். இதெல்லாம் உடைய பலவீனம். எப்படி போகுதுன்னு நினைக்கும். இந்த குளிர்ல போய் கர்த்தரை தேடுறதான்னு நினைக்கும். நீ அவசரத்துக்கு ஓடணும். உன்னை ஏன் அவசரத்துக்கு ஓட வைக்கிறாரு? இதுதான். காலையில எழும்பு. அல்லேலூயா. எப்ப எழும்பு? முதல்ல ஒரு 2 மணி நேரத்தை கர்த்தரை கொடுத்துரு. விசுவாசிகள் 2 மணி நேரம் கர்த்தரை கொடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. உன் வீடு தலைக்கணும், நல்லா செழிக்கணும், முன்னேற்றம் வரணும், உயர்வு வரணும், வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்று சொன்னா நீ இது ஒரு மந்திரமா எடுத்துக்க. 2 மணி நேரத்துக்கு அதுக்கு கொடுத்துரு. மனுஷனுக்கு கொடுக்காத, செல்போனை கொடுக்காத, காலையில செல்போனை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்காத. கர்த்தர் சமணி பாடி சத்தம் உயர்த்தி ஆண்டவரை ஆராதிச்சு. எழுந்த உடனே செல்போன்ல பார்க்காத. இவன் பேசல பேசாம போன கர்த்தராக பேச வச்சிருக்கிறாரு இல்லை. தேவனுக்கு முன்பாக நீ நிக்க பழகி இருக்க வேண்டும். நம்புற காரியம் அப்பதான் வாய்க்கும். அல்லேலூயா. இல்ல நீ சாகும் வரையிலும் நம்புறேன் நம்புறேன் நம்புறேன்னே போய்க்குவேன், நன்மை பெற முடியாது. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்னென்றைக்கும் சந்ததியில் நடந்து கொள்ள நிச்சயமாய் சொல்லி இருந்தோம். நீ அப்படி நடக்கணும்னு சொன்னே இல்ல. வீட்டுல மாதிரி கடலிடுவோம். நீ அப்படி செய், இப்படி செய், அவ அப்படி நடக்கிற, இவன் இப்படி நடக்கிற, இதே சொல்லிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொன்னபடி நீ கர்த்தருடைய வார்த்தைப்படி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறியா? என்னை சேர்த்தே சொல்றேன். என் சன்னதியில் நடந்து கொள்கிற விதம் இருக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜெபிப்பேன்னு சொன்னா அப்படியே வசதிக்காக உட்கார்ந்து ஜெபிக்க கூடாது. அடக்கி ஒடுக்கி தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கண்ணீரோடு பாரத்தோடு ஆண்டவரோடு நம்ம ஆத்தும எண்ணையும். அல்லேலூயா. ஏயும் பி இணைந்தாலும் விளக்கெறிகிறது போல நான் தேவனை இணைந்தால் விளக்கு என் வாழ்க்கை பிரகாசிக்கும். அல்லேலூயா. அழகா சொல்றாரு, இனி அவருக்கு தூரமாய் இருப்பதாக. நாம சொல்லுகிறோம், இன்னைக்கு ஜெபிக்காட்ட நாளைக்கு ஜெபம் பண்ணலாமே.
அநேக சொல்லுவாங்க கத்தை எல்லாம் மறக்கவே மாட்டாரு. கத்தை நினைச்சு மாட்டாரு, மறக்கவே மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க. சிலவங்களும் அண்ணனைக்குள்ள அவர் அப்படியே மறந்து அப்படியெல்லாம் கிடையாது. 62 சங்கீதம் 12 வாசிக்க. 62:12. கிருபை உம்முடையது ஆண்டவரே, அவனவன் செய்க்கு தக்கதா இருக்கிறாரு. நீ என்ன பேசுறியோ அது உனக்கு நடக்கும். நீ என்ன தூற்றுறியோ அது உனக்கு நடக்கும். நீ என்ன நினைக்கிறியோ அதான் உனக்கு நடக்கும். ஜெபிக்கணுங்கிற எண்ணத்தோட அமர்ந்து இருந்தா காரியம் வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சொல்லுவோம் ஒண்ணுமே வாய்க்கல. எப்படி வாய்க்கும் உனக்கு? நீ தூக்கத்துக்கு பிரியப்படுறிய. எதுக்கு பிரியப்படுற? சத்தமா சொல்லுங்கள. ஆலயத்துக்கு வர பிரியப்படுறது வேற, தூக்கத்துக்கு பிரியப்படுறது அதிகமானது. எதுக்கு பிரியப்படுறாங்க? சத்தமா சொல்லுங்க. தூங்குறவன் வீட்டே இழப்பான். தரித்திரம். தூக்கம் என்ன செய்யும்? தரித்திரத்தை வரவழைக்குமா? நீ தூங்கி வீட்டுல இருக்கிற ஆசீர்வாதத்தை பூரா இழந்தது நீதான். செய்வன கிடையாது, சூரியன் கிடையாது, மந்திரம் கிடையாது, அவன் கண்ணும் கிடையாது, இவ கண்ணும் கிடையாது. உன் வாழ்க்கையாக மன கண்டுதான் உன்னை தாக்குது. நீ அடுத்தவங்களை குத்தம் சாட்டிட்டு இருக்கிற. அவன் பாத்துல எல்லாம் போச்சு, அவன் பாத்துல எல்லாம் போச்சு, நீ பாத்துல எல்லாம் போச்சு. அதை புரிஞ்சுக்க. அல்லேலூயா. அவனவன் செய். காலையில் எழும்புறதுக்கு இந்த உடம்பு ஒத்துழைக்குதா? சோறு போட்டு வளர்க்கிறவன், உழைச்சு இந்த உடம்பு வளர்க்கிறவன் ஆத்மா வளர்த்துமா? கவனிக்கிறீங்களா? நீ உடம்புக்கு உழைப்பு கொடுத்து வயிற்ற வளர்த்திய, ஆத்மா வளர்த்திய. நீ அதே போல ஆத்மா வளர்த்திருப்பாய். ஆனா நீ இன்னைக்கு எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்க. அம்மே, டீ என்ன, பலகாரம் என்ன, டிபன் என்ன, பிரியாணி என்ன, நாக்கு ருசியான சாப்பாடு என்ன, எல்லாம் கொடுத்து வளர்த்தியே வேலை செய்துட்டு அதுக்கு தானே வேலை செய்தோம். ஆனா ஆத்மாவை வளர்த்திருக்கிறோமா? எந்த இடத்துல வளர்த்திருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார்ல, என் சன்னதில் இப்படி நடக்கணும்னு சொன்னேன்ல. நான் சொல்ல முடிய செய்தியப்பா. அவர் கேட்கிறார். இன்னொரு வசனத்தை வேதத்திலே வாசிப்போமாக. அதே நீதிமொழிகளிலே ஏசாயா 45 அதிகாரம் 19 வசனம் வாசிகள். நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசவில்லை. நல்ல கவனிங்கள். அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசுறதில்லை. பூமிக்கு பேசல. விருதாவாகவா என்னை தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை. சும்மா தேடப்படும் சொன்னது. எத்தனை வசனம் புரியுது? நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர். ராமன் சொல்லுவோமா? உங்களை சும்மா சபைக்கு வாழ்ந்து கூப்பிடல, காலையில வாழ்ந்து கூப்பிடல. வசனம் என்ன சொல்லி கொடுக்குது? நீதியை பேசி. ஆண்டு நீதியை பேசுறாரு. நீ சொல்ற நான் நீதி பேசுறேன். உங்க நீதி செல்லாதுங்க. கர்த்தரை தேடாம பேசுற நீதி இருக்காது. உன் எண்ணமும் செல்லாது, நீதியும் செல்லாது. யதார்த்தமானவளை அறிவிக்கிற கர்த்தர். நீ அறியாததை அறிவிக்கிற கர்த்தர் தான் நான். ஏன் கர்த்தர் பாதத்தில் நீ வரணும்? உன் காலத்தை கர்த்தர் குறிச்சு வச்சிருக்கிறாரு. ஆமென். சங்கீதம் 32 நினைக்கிறேன். என் காலங்கள் எங்க இருக்காது? கர்த்தருடைய கரத்துல இருக்கு, உன் கரத்துல கிடையாது.
அதுதான் 30 வாசிக்கு. என் காலங்கள் உமது கரத்தில். பாருங்க எங்க இருக்குது? எஜமானுடைய கருத்துல கிடையாது, முதலாளி கருத்துல கிடையாது, தொழிலாளி கருத்துல கிடையாது, யாருடைய கையிலும் கிடையாது. என் காலம் யார் கையில இருக்குது? தேவ கரத்துல இருக்குது என்று தாவீது தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்க குடும்பத்தின் எதிர்காலம் கர்த்தர் கையில இருக்க தவிர மனுஷ கையிலும் படிப்பின் கையிலும் கிடையாது, தேவ கையில தான் இருக்கு. அவருடைய முந்திர வசந்த வாசிக்க பார்ப்போம். பாத்தீங்களா என்ன சொல்றாவை? நானோ அவை நம்ப சொல்லல. நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நீரே தேவன் என்று சொன்னேன். நீரே என் தேவன். அல்லேலூயா. நாம சொல்றோம் அவங்க இல்லாட்டா எல்லாம் போச்சுது. அப்படிலாம் கிடையாது. யார் இருந்தா என்ன, இல்லாட்டா என்ன? கர்த்தர் யதார்த்தமானவர்களை பேசுகிற ஆண்டவர், யதார்த்தமானவைகளை அறிவிக்கிற கர்த்தர், நீதியை பேசுகிற கர்த்தர். நான் யாக்கோபுடைய சந்ததிக்கு சும்மா சொல்லல, என்ன தேடணும் வீணா சொல்லல. எங்க போற? சும்மா கோயிலுக்கு போறேன். அவன் சும்மா போய் சும்மா தான் வரும். எங்க போற? சும்மா ஜெபிச்சுட்டு வரணும் போறேன். நீ சும்மா ஜெபிக்கிறதெல்லாம் கதை விரும்பலைங்க. கருத்தாய் ஜெபிக்கிறதை தேவன் எதிர்பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். எப்படி ஜெபிக்கிறதை எதிர்பார்க்கிறாரு? ஆலயத்துக்கு வருவதை, கருத்தாய் வருவதை கதை எதிர்பார்க்கிறார். ஒரு கடமை முடிஞ்சத என்பதற்காண்டி வரக்கூடாது. நம்ம ப்ரோக்ராம் வச்சிருப்போம், இதை முடிச்ச உடனே அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம். உங்களுக்கு வேலைகள் இருப்பது நல்லது, வேலைக்கு போங்க, தப்பு இல்லை, அது செய்யுங்க. ஆனா கருத்தை ஆராய்ச்சிட்டு போங்க, காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க கருத்து இல்லைன்னா வேலையிலும் கருத்து இருக்காது. உயர் வருமாட்டா ஏதுமா? ஆசீர்வாதம் இருக்காது, நன்மை வராது, வீட்டிலேயே வராதுங்க. வீட்டுல என்ன செய்யாது? வாங்குற 500 ரூபாய் சம்பளம் தான் வாங்கிட்டே இருக்கும். கூடாது. கத்ததான படி அளக்குறாரு. சம்பளம் குடும்ப கூட வேண்டாம், டைம் குறையணும், சம்பளம் கூடணும். ஆமே. 10 மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை 6 மணி நேரத்தில் செய்து முடிச்சு பாருங்க. கர்த்தர் கிருபையை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர். அருமையா சொல்லி இருக்கிறார் வசனத்துல. ஆண்டுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமானது. யதார்த்தம் சும்மாவா தேட சொன்னாரு. ஆலயத்துக்கு வர்றது நம்ம ஏதோ கடமைக்கு வந்துட்டு பாஸ்ட மோத்த கட்டி போறதுக்காக இல்ல. கர்த்தருடைய இருதயத்தை கூற்று மோத்த காட்டுறதுக்கோ எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க, யார் வந்திருக்கிறாங்க அப்படி பார்த்துட்டு போறது வரக்கூடாது. கர்த்தரை பார்க்கறதுக்கு வரணும். அல்லேலூயா. யார பார்க்கணும்? சொல்ல கேட்பேன், இங்க சர்ச்சுக்கு எப்போ போவியன்னு. நாங்க அங்க போறதுக்கு காரணம் எங்க சொந்தக்காரர்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு போறோம். வசனத்தை கேட்க செய்யல, போகல, ஆராதிக்க போகல. அங்க போற அப்பாவை பார்ப்பேன், அம்மாவை பார்ப்பேன், சகோதரரை பார்ப்பேன், அக்கா மாரை பார்ப்பேன், அண்ணனை பார்ப்பேன், எல்லாரும் பார்க்கறதுக்கு இங்க போறீங்க. ஆலயம் உறவுகளை பார்க்கணும் இல்ல, தேவ உறவை காண்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயம் ஆட்களை பார்க்க போற இடம் அல்ல. யாரை பார்க்கிற இடம்? தேவனை. அழகா சொல்லு, நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் அப்படி பூமியில அப்படி பேச மாட்டேன். தேவையில்லாத இடத்துல போய் பேசிட்டு இருக்கவும் மாட்டேன். அம்மே, நாம தேவையில்லாத இடத்துல பேசுவோம். பாத்தீங்களா, பப்ளிக்ல எப்படி பேசணுமோ தெரியல, வீட்டுல எப்படி பேசணுமோ தெரியல, 4 பேர் நடுவில் நிற்கும் போது எப்படி பேசணுமோ தெரியல. நம்ம பெரிய ஆளு,
எல்லாம் தெரியும். ஒண்ணுமே கிடையாதுங்க. கர்த்தர் சொல்ற நான் அப்படி பேசுறதே கிடையாது. பேசுறதே இல்லை. விருதாவாகவா சும்மாவா என்னை தேடும் என்று நாமெல்லாம் யாரு? இஸ்ரவேலர், ஆவிக்குரிய இஸ்ரவேலர். கர்த்தரை தேடும்படி கர்த்தர் விரும்புகிறார். கருத்தா தேடப்பா. அதனால ஒரு வார்த்தை சொன்னார், என் நாமத்தினால ஒன்றோ ரெண்டு பேரோ எங்க கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவுல நான் இருப்பேன். இருவர் ஒருமனப்பட்டு என் நாமத்துல எதை கேட்கிறார்களோ அதை நான் உனக்கு. நம்ம சபையில சொல்லுவோம், உபவாசத்துல ரெண்டு பேர் கை போத்து ஜோம் பண்ணுங்கன்னா இவங்க கையை பிடிச்சு தோத்துறோம். ஒருமனப்பட்டு என்ன காரியத்தை ஜெபிக்கணும்னு கேட்கவே மாட்டோம். கேட்டுக்கிறோமா? கேட்க மாட்டோம். தோத்துறோம். நீ ஒரு கையாட்டுறதுக்கு கையை பிடிக்க சொல்லல. தோத்துறது கையை பிடிக்க சொல்லும். நீங்க ரெண்டு பேர் ஒருமனப்பட்டு ஒருவருக்காய் ஒருவர் எந்த காரியத்தை ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு வட்டமா நின்று கை ஒருத்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப அந்நிய பாஷை பேச சொல்லல, ஜெபம் பண்ணதான் சொல்லும். எல்லாம் இணைந்து ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும் போது சத்துருடைய சங்கிலி முறியடிக்கப்படும் என்பதை அறிய வேண்டும். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு கட்டு இருக்குது. யார் கட்டி வச்சது? எப்ப பார்த்தாலும் இதே சொல்லும், கட்டு இருக்குது. என்னைக்குதான் நீ கட்ட அவுக்க போற? லாசுடைய கல்லறையில அவரை துணியினால சுத்தி அவரை கட்டி வைத்திருந்தார். இயேசு கட்ட அவுட்ட இல்லையா? அழுத்தாரா? வெளியே வாழ்ந்தவரே வந்தான், அவரை அழுத்து விடுது. அவ்வளவுதான். கட்டுனா அழுக்கணும். இதுல ஒரு புரியுது. அவனை கட்டுனவை அவிழ்க்கணும், சேலினால சுத்தினவை அவிழ்த்து விடணும். அவ்வளவுதான். ஏசோட அப்படியே அவிழ்த்து விட்டாரா? இல்லவே இல்ல. யாரோ கட்டி வச்சிருக்கிறாங்க. யார் கட்டி வச்சது? நம்ம சொல்றோம், என்ன கட்டி வச்சுட்டாங்க. யாரும் செபிக்க விடாம கட்டி வச்சிருக்கிறாங்க. துதிக்க விடாம. இறுதியும் ஒருமனப்பட்டால் நான் துதிக்க முடியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே சங்கிலே மாட்டி கொழுமரத்தில் மாட்டப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு துதிச்ச போது சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு உனக்கு எதிராக இருக்கிற அஸ்திபாரம் அசையணும்னு சொன்னா ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி பாரு. ஆமென். புருஷ மனைவி ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினா காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணினா காரியம் வாய்க்கும். பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு கர்த்தரை துதித்தார்கள். ஐயோ, சிறைச்சாலையில போட்டாங்க, கட்டி வச்சிருக்கிறாங்க, பாட முடியாது, துதிக்க முடியாது. ஒண்ணுமே கிடையாது. நாம திறந்தா கர்த்தருடைய துதி வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஆராதனையில முன்னாடி மைக்கில பாடலாம் பாடுறாங்க, நாம அப்படியே நிக்கிறோம். எந்த நாக்கை யார் கட்டி வச்சது? நாம கட்டி வச்சிருக்கிறோம். ஒரு உற்சாகம் வந்தா அப்படி பாடுறது, அதே ஒரு அப்படின்னு பாடுறது, அப்படிலாம் கிடையாது. ஒருமனப்பட்டு பாடி துதித்தார். அவங்க ஒருமனப்பட்டு துதிக்க ஆரம்பித்த போது அமலேக்கியர்கள் என்ன செய்தார்கள்? முறியடிக்கப்பட்டார். கரங்களை வைத்து ராமத்துள்ளோமாக. அல்லேலூயா. சபையில ஏன் ஆராதனை, ஏன் பாடல்? கடமைக்கே பாடல் அல்ல, ஒருமனப்பட்டு பாடும் போது குடும்பத்தினுடைய அஸ்திபாரங்கள் அசைந்து விடுதலையை கத்தர் கொண்டு வருவார். அசைத்து நல்ல சத்தம் சொல்லுமா? கத்தர் கட்டளை உடைக்கிறது. சும்மா தேடுன்னு சொல்லவே இல்லை. பணம் கொடுத்துள்ள தேட வைக்கல அவர். நீ தேடினா உனக்கு வேலை சொல்லி பெறல கொடுப்பாரு, சம்பாத்தியத்தை கத்து கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க.
நீங்க இருக்கிறீங்களா? தூங்குறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். பரவாயில்ல. கர்த்தர் தேடுகிற இறுதி இருக்கும். என்ன இறுதி இருக்கணும்? இன்னொரு வசனத்தை வேதத்திலே நாம் வாசிப்போமாக. யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 14:21. அடுத்து ஒருவர் வரும்போது கற்பனை, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. கவனிங்கள், கர்த்தரை தேடல என்ன கை கொள்ளணுமா? கற்பனைகளை பெற்றுக் கொள்ளணும். கற்பனை என்ன? முழு 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 பலத்தோடு அன்பு, அதான் கற்பனை. அப்ப கர்த்தரை வரும்போது எதை பெற்றுக்கொள்ளணும்? முழுமையா மோட்டத்தில் ஒப்பிட்டு ஆண்டவரே. வீட்டுல கதை புட்டுனா புட்ட இல்லையா, சிந்தாங்க போயிடும். சைக்கிள்ல யார காத்து பிடி விட்டாங்க, அந்த சின்னங்க போயிடும். ஐயோ வீட்டை படி சாவியை கொண்டு வந்துட்டேன், எப்படி போய் திறக்கப்படணும், சிந்த போயிடும். அடுத்து போய் அந்த வேலையை செய்யணுமே, சிந்தையெல்லாம் மாறும். சொல்லுங்க, ஒரு ஃப்ரீ உண்டாகும். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே. யார் அன்பா இருக்கிறது? யார் அன்பா இருக்கணும்? தேவனையே நோக்கி அமர்ந்தது ஆத்மா. தேவனை நேசித்து ஆராதித்து கற்பனைகளை கை கொள்ளுமானால் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான். அன்பு யாரோட இருக்கணும்? தேவனோடு, தேவனோடு, குமாரனோடு, ஆவியானோரோடு, வேத வார்த்தையோடு இருக்குமானால் பிதாவுக்கும் அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து. ஒரு ஆவி சொல்லுவோமா? கர்த்தர் தன் வெளிப்படுத்திட்டாருன்னு சொன்னான், எல்லாமே கிடைச்சதுன்னா. ஒரு ஆவி சொல்லுவோம், கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை பார்க்கறீங்க, இயேசுவை பார்க்கறதுனால பத்திரிகை வருது. டெய்லி பார்க்கிறோமா? அவருடைய முகத்தை பார்க்கிறோமா? மனுஷ முகத்தை பார்க்கும் முன்னாடி, தொடப்பான கையில எடுக்கிறதுக்கு முன்னாடி, பால் பாத்திரத்தை கையில தூக்குறதுக்கு முன்னாடி கர்த்தருடைய முகத்தை பார்த்து பாரு, உனக்கு அவர் வெளிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷ முகத்தை பார்க்க ஓடுற உன்னை தொலைச்சிட்டாருன்னு அர்த்தம். உன் செய்கிற பலன் போச்சுன்னு அர்த்தம். முதல்ல நீ பார்க்க வேண்டிய இடம், உனக்கு பலன் வரணும், கர்த்தருடைய முகத்தை பாரு. அல்லேலூயா. சில பேருக்கு இந்த செய்தி புரியுது, ஆசீர்வாதமா இருக்குது. சத்தம் ஆமென் சொல்லாம அல்லேலூயா. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ காத்துக்கிடணும். உங்களுக்கு சில தாழ்ந்த கதை கொடுத்திருப்பாங்க, அதை கத்தருக்கா பயன்படுத்தணும். கத்துக்க என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நீ அதை விட்டுட்டு உலகத்தானுக்காக ஓடுறேன்னு சொன்னா கர்த்தருடைய நன்மை உனக்கு வருவது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம ஆஸ்வதிக்கப்படணும். திருச்சபை என்ன செய்யப்பட வேண்டும்? ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். உன்னத இடத்துக்கு வரணும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஆசீர்வாதம் தேடியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம தேடி போகட்டும், ஆசீர்வாதம் யார் தேடி வரும்? சொல்லுங்க, என்ன தேடி வரும்? நான் வசனத்தை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நம்புகிறேன். முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஆனா சபைக்கு முந்தி வந்தா தேடுங்கிற அர்த்தம் இல்லை, எப்படி வர்றீங்கிறத முக்கியம். அல்லேலூயா. எப்படி வர்றீங்கிறது முக்கியம், அதை புரிஞ்சுக்கணும். நான் கர்த்தருடைய சொல்ல முன்னாடி போனேன்னா தேவ சொல்ல உட்கார்ந்து அமர்ந்து ஜெபம் பண்ணுவேன். ராமன் சொல்லுங்க, அங்கு இங்கும் ஓடவே மாட்டேன். வந்தவங்க போய் நின்றுகிட்டு எப்படி இருக்கு அது இருக்கு கதை விட மாட்டேன். முதலாவது எனக்கு தேவை தேவை. அல்லேலூயா. முதலாவது யாரை தேடுங்கள்? அவருடைய நீதியை தேடு.
ஆண்டு எப்படி பேசுகிறவரு? நீதியை பேசுகிற ஆண்டவர், யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற ஆண்டவர். அவர்கிட்ட நீ வந்து பேசுவ தவிர ஒரு நீதியை மக்கள்கிட்ட வெளிப்படுத்தாத. நிச்சயாத தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அப்பொழுது கூட கொடுக்கப்படும். ராமன் சொல்லுங்க, நான் நினைக்கிற கூட 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 நிறைய எடுக்க வைப்பார். மீது எவ்வளவு எடுத்தாங்களா? கூட நிறைய 12 கூட. உன் வீட்டுல பொக்கிஷசாலை நிரம்பி இருக்கு. அல்லேலூயா. யார தேடுனா? அதனால்தான் நீதிமொழியில் சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரம் சீக்கிரமா அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். 3 வசனத்தை சொல்லி, ஒன்று ஏசாயா 45:19, இன்னொரு 1 Samuel 2:30, யோவான் 14:21. மூன்றிலேயும் கர்த்தருடைய கரம் இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, என்ன வைக்கிற 18 சொல்லுகிறது ஐஸ்வர்யம். ராமன் சொல்லுவோமா? சத்தமா சொல்லுங்க. நீ தேடாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தேடி தருவார். கரம் உயர்த்தி ராமன் சொல்லுவான். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நீ கட்டாத வசதியான பெரிய வீட்டுல குடியிருக்கும் போது என்ன தேடுறதுக்கு மறக்காதப்பா. சொல்லலையா? கட்டாத வாட்டர் டேங்க், போடாத போரு, வாசிங்க, நல்ல வஸ்துக்களாலும். பாத்தீங்களா ஐஸ்வர்யம் எப்படி வருது? கர்த்தரை தேடும்போது எப்படி வருகிறது? நீ வீட்டுல நிரப்பாத நிரப்பக்கூடிய நிறைய வஸ்துக்களை, ஆசீர்வாதத்தை. எதனால வருகிறது? என் ஆத்மா அவருக்காய் காத்திருக்கிறது, ஒருமனப்பட்டிருக்கிறதுனால, அவர் தேட வருகிறதுனால. அனே நினைப்பாங்க, நான் ஆலயத்துக்கு போற ஒண்ணுமே நடக்கல, நீ சும்மா வந்ததுனால ஒண்ணு நடக்கல. கருத்தா வந்தேன்னா நடந்திருக்கும். சும்மா வந்து காலம் வச்சுட்டு போறதுனால ஒண்ணு நடக்காதுங்க. நீ வர்ற நேரம் எல்லாம் முழங்கால் படி போட்டு கத்த சமுதிரத்தை ஊற்றி. மனுஷனை பார்க்கறதையா சபைக்கு வராது. யார பார்க்க வரணும்? கர்த்தரை பார்க்கவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை பார்க்கிறோம், கதவுகள் பூட்டி இருந்தாலும் ஜெபிக்கிற உள்ளங்களை பார்க்கிறோம். அவளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்குரிய பலன் குடும்பத்தில் போய் பலிக்கும். ஹல்லேலூயா. கதவு திறந்திருந்தாதான் சபைக்குள்ள வரணுங்கிற கிடையாது. கதவு பூட்டி இருந்தாலும் ஜெபிக்கிறவள் இருக்கிறார். சபையில் அப்படிப்பட்டவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தன்னுடைய வீடுகளிலே தனித்து நேர்படுத்து ஜெபிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த இடத்துக்கு போனாலும் ஜெபத்தை வாஞ்சித்து நிக்கிற கூட்டம் இருக்கிறது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டு அழகா சொல்லுங்க, நீ நிரப்பாத சகல சகல நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய. அப்ப வீடு எப்படி உண்டு? ஆத்மாவும் நிரம்பும், சரீரமும் நிரம்பும், வீடும் நிரம்பும். அல்லேலூயா. இல்லைன்னு அடுத்தவங்களை பார்த்து பார்த்து பொறாமப்பட்டு பட்டு எலும்பு உருகி 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 எல்லாமே உருகி போயிட்டு இருக்கு. அல்ல ஒல்லியா இருக்கிறவங்க பார்த்து சொல்லிட்டு நினைக்காதீங்க, தோத்துரும். நீங்க நல்லா இருக்குங்க, தோத்து பொறாமப்படாதீங்க. யாரும் பொறாமப்படுகிற ஆளே கிடையாது. நல்லா இருக்கு. அழகா சொல்லிக்கிறோம், நல்ல வஸ்துக்களால். எப்படிப்பட்ட வஸ்துவா? பயனுள்ளவைகளை கொடுப்பார். நீங்க பயனற்றதெல்லாம் வாங்கி சேர்க்காதே. வீட்டுல வாங்குறது வாங்குற பயனுள்ளதை வாங்குங்க. ட்ரெஸ் எடுத்தாலும் நறுக்கண்டு நல்ல ட்ரெஸ்ஸா கொண்டு எடுங்க. கண்ட கழுதின தூக்கி போட்டுக்கிட்டே போட்டு 6 மாசம் ஆகுள்ளாடி அது கழிஞ்சு போற மாதிரி வச்சுக்கிட்டான். நீ சம்பாதிச்ச காசுல கவனம் செலுத்து. ஆமென், அல்லேலூயா. சம்பாதிக்கிற காசுல
கவனம் செலுத்து, செருப்புக்கும் கவனம் செலுத்து, ஆடைக்கு கவனம் செலுத்து. ஆமே, பயனுள்ளதா வாங்கு. நான் செத்து போறேன், நாளைக்கு இந்த பொருள் பேசணும்னு வச்சுப்பாங்க. புரிஞ்சா புரியட்டும், புரியாட்டா போகுது. அல்லேலூயா. நல்ல வஸ்துக்களாலும் அந்த 10ஆம் வசனம் பாருங்களேன், இவ்வளவு அழகா சொல்றாங்க. தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களாகிய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போது நீ கட்டாத வசனத்தால் பட்டணத்துல பெரிய வீடு கிடைக்கும். விசுவாசிக்கிற ஒரு ஐயா முந்திட்டியா உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கிடைக்குமா? கட்டாத வசதியான பெரிய பட்டணத்துல பெருசா வாழுவேன். ஐயோ, நம்ம பட்டணத்துக்கு போயிட்டோம், மதுரைக்குள்ள போயிட்டோம், இனி எப்படி அழைத்து வர்றது? அங்கதான் கோளாறு. அங்க இங்கதான் என்ன செய்யணும்? பக்கத்துல வழிக்கு விழுகிறதுல சபை இருக்கதான் செய்யும். சபை இருக்கதான் செய்யும். நீ சபைக்கு ஓடி ஓடி வருவ பாரு, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். உன் வாசனுடைய வீட்டுல தங்கி ஆராதிப்பதை போல வேற எங்க சுயாதனை இருக்கவே இருக்காது. இங்க கிட்ட பேசலாம், உங்களுடைய கருத்தை சொல்லலாம், உரிமையோட எங்களோட பேசுறதுக்குரிய இடம் இந்த தாய் சபைதான். இல்லையா? வேற எங்கேயும் போற உரிமையோட பேச முடியுமா? போதகிட்ட வேண்டி பேச முடியுமா? சொல்லுங்களா? ஒரு பிரசத கட்டமா தோத்த ஒரு காணியப்படுமா, தோத்துல போயிட்டு வரணும், அப்படி போயிட்டு இருப்பாங்க. ஆனா தாய் வீடுதான் சுதந்திரமான வீடு. சொல்லுவோமா? ஒரு திறமை எந்த இடத்துல வெளிப்படுத்தினாலும் தாய் வீட்டை போறவனுக்கு அரவணைப்பு எங்கேயுமே கிடைக்காதுங்க. அல்லேலூயா. யார் உனக்கு ஜெபிக்கிறாங்களோ ஜெபிக்கலையோ, இந்த சபை ஜெபிக்கும். அல்லேலூயா. உங்க வியாதிக்காக மனதுருகிற சபை. நீ நல்லா இருக்கணும், வாழணும். பிச்சைக்கார குரத்துல போனா சந்தோஷமா இருக்கும், நன்றா இருக்க வேண்டும். நீ எந்த இடத்துக்கு போனாலும் தாய் சபைதான் உன்னை ஆசிரியக்க முடியுமே தவிர மீதியெல்லாம் மாற்றா விட்டு தோட்டத்தை போனாது. ஆமே. நம் நன்மையை கொண்டு போய் இன்னொரு தோட்டம் நட்டுட்டு வர வர சத்தமா சொல்லுங்களா? அதுதான் உன் வீட்டுல தோட்டம் இருந்தா ஆசிரியப்படும். அவ்வளவு சொல்றாங்க, முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்கப்படும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரம்பாத சகல வஸ்துக்கள் அடங்கிய வீட்டையும் நீ இனி வாடகையில் இருக்கக்கூடாது. சீக்கிரம் ஒத்தியெல்லாம் மாறி சொந்த வீட்டை கட்டதான். விசுவாசிக்கிறீங்களா? இல்லையா? பல்லத்துல வீடு கட்டிட்டு இருக்கிறாரு, அப்ப சீக்கிரமா போகாங்க. எங்க வீடு இருக்குது? சில பெந்தகோஸ்தே ஊழியர்கள் போதிச்சு வச்சிருக்கிறாங்க. நான் அப்படி உனக்கு பூமியிலையும் வீடு வேணும், பரலோகத்திலும் வீடு. கேட்ட சொல்ல சில விசுவாசி மூத்த விசுவாசிகள்ல முந்திரி கொட்ட மாதிரி இல்ல இல்ல, நல்ல மூளை படைச்ச ஆட்கள் மாதிரி எங்களுக்கு கத்திர அங்க கட்டி வச்சிருக்கிற போதும் போதும் பொண்ணியா சோத்துங்கிற. அங்கதான் ஜீவகனி இருக்குது, இங்க ஏன் குளிக்கிற, அங்க உனக்கு ஆறு ஓடுது, அங்க போய் ஒரே பிடிச்சிருக்கலாமே. அப்படிதானே வெளிப்படத்தில் அதே சொல்லிக் கொடுக்குற நமக்கு. ஜீவன் சதுக்கரை அங்கதானே இருக்குது. பிறகு சாப்பிட்றதுக்கு உனக்கு சாப்பிட்டாலும் உயிர் வாழ முடியும். உனக்கு இங்கேயும் தேவை, அங்கேயும் தேவை. இது பூமிக்குரிய கூடாரம், அது நித்திய கூடாரம். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரம் அழியும், நித்திய கூடாரம் என்ன செய்யாது. ஆனா பூமிக்குரிய கூடாரத்துல இருக்கிற சமயத்திலேயே நித்திய கூடாரத்தை கட்டிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செய்தித்தக்க நம்ம நேரம் வேகமா போகுது, கார் வேகமா ஓடுது போல. ஆண்டவர் பலனை நமக்கு தரணும். அந்த பலனுக்காக என்ன செய்யணும்? கேட்க வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் இருக்கிற காலத்துல நல்ல வீடு வாசலோடு நல்ல பலனை அறிவிக்கணும். ஆண்டவரே, நான் வீடுல வரும்போது சொல்லு, சீக்கிரம் வீடு கட்டுங்க, பால் காய்க்கணும். என்ன செய்யணும்?
சத்தமா சொல்லுங்களேன். நீட்டாக இது பண்ணுங்க. இல்லைன்னு இருக்கிறத வச்சு கட்டு. இந்த சபை நம்ம கட்ட ஆரம்பிக்கும் போது கையில இருந்தது 7,000 ரூபாய் தான். எவ்வளவு இருந்துச்சு? அது ஒரு ஈஸ்டருக்கு ஆடு வெட்டி சோறு போடுற காசு. இனி சோறு வேண்டாம், இதை போடுவோம் என்று சொல்லிதான் மாணிக்கையால ஆளை கூட்டி வந்தார் காட்டு வாங்குறது. அப்ப பார்த்தா இது மோசமான போல இருந்துச்சு. மோசமான சொன்னவங்க சீக்கிரமா வாங்கிட்டாங்க, நம்மள ஒதுக்குறத தள்ளி வச்சாங்க. ஆனா இந்த சபையை வச்சுதான் இந்த ஏரியாவே இன்னைக்கு நல்லா இருக்கு. சொல்லுவோமா? இவ்வளவு அழகான பெரிய மெயின் ரோடு வர்றதுக்கு, நல்ல எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் வர்றதுக்கு, வாட்டர் இது வர்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த திருச்சபை ஐயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சுடுகாட்டுக்கு தான் இது ஆகும்னு சொன்னவங்க எல்லாம் சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. நீங்களும் நானும் இருக்கும் காரியங்களை உயர்த்தி ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. கல்லறைக்கு இடமா சபையில இருக்கிறவங்க யாரும் சரி ஒத்து வரல. ஒரு 10 ரூபா கொடுக்கறது யோசிப்பாங்க. உண்மையா சொல்றேன், 10 ரூபா கொடுக்கறது நினைச்சதும் அங்க வச்சா அப்படி ஆயிரும், இங்க வச்சா இப்படி ஆயிரும். நம்ம சரீரத்தை போடுறதுக்கு ஒரு இடம் தேவை. கர்த்தர் அருமையான இடத்தை கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சபைக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அல்ல ஒரு ஆலயத்தை தான் கட்டுவோம், ஒரு ஜெப கூடத்தை கட்டுவோம். அதுல ஆமென் சொல்லுவோமா? அந்த பகுதியில் இருக்கிறவங்க, அந்த பகுதியில் குடி இருக்கிறவங்க ஏரியா முழுதும் சொந்தமாய் கொண்டு வரணும். ஆமா, இல்லைன்னா கையால இது பண்ணி விட்டுருவாரு. தோத்திரம் உப்பதான் சொல்றேன். ஆமா, நம்ம நல்ல ஆண்டவரை தேடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேடணும். நான் நல்லா இருக்கும். சபைக்கு வாரம் செத்தோ மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல இளம் இது மாதிரி துடிப்பா எழுப்பி ஓடுறவங்களா இருக்கு. கேட்டது எப்படி சொல்ல இருக்கிறேன். இதுக்காக சபை கொடுத்துருக்கிறாரு. யாரும் பேசினாது சோமார்கன்னு கேட்காதீங்க. நல்ல சோமன்றி கிளம்பி பிராமன் சொல்லுங்க. பாடல் ஆரம்பி வரியான்னு கேளு. இல்லைன்னா இன்னும் போட்டு வாங்கிடுவாரு. தோத்திரம் போடாம இருக்கணுமா? கர்த்தரை துதிக்க பழகிக்க, ஆராதிக்க பழகிக்க. பாடல் பகுதிக்கு வந்துரு. கர்த்தருக்கு ஆமா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை கர்த்தருக்காக பயன்படுத்து. அப்பதான் உனக்கு இடத்தை கொடுத்தாலும் அந்த இடத்துக்கு சுத்தமா வச்சுக்கிட்ட. வீடை கொடுத்தா நீ எப்படி வச்சுருவேன்? டெய்லி பெருக்கி டெய்லி சுத்தமா வச்சு அதுக்கப்புறம் நீ வீட்டு வேலையை செய்து பாரு. உன் வீட்டுல ஆசிரம் தங்கதான் செய்யும். அந்த வசனம் நிரப்பாசன நலவஸ்துகளாலும் நிரம்பி வெட்டாமல் விட்டிருக்கிற நீ வெட்டாத துறவே தருவாராம். ஆமன் சொல்லுவோமா? நீங்க ரொம்ப வெட்டுற துறவையில தண்ணி எடுக்கிறியா? வீட்டுல பைப்பை திறந்த உடனே என்ன வருது? எவனோ போட்டு வச்சதை நீ அறிவிக்கிறிய. கரைகளை தட்டி ஆட்டுறமே கொடுத்தோம். இந்த தண்ணி வந்து காண தெரியுமா? அவர் மேல கீழே ஊத்துறாரு. அவர் ஊத்தாட்டா செய்ய முடியுமா? அது முக்கியம். கர்த்தரை தேடினாதான் இந்த தேசம், கர்த்தரை தேடினாதான் மழையே பெய்யுங்க. அல்லேலூயா. வீட்டுக்கு மழை வேணுமா? ஆசீர்வாதமான மழை பெய்யணுமா? முன்மாறி பின்மாறி ஊற்றப்பட வேண்டுமா? ஆண்டவரை தேடுங்க. முதல்ல தேடு. இதை நீங்க மாத்திரம் கேட்கல, அநேகர் கேட்கிறார்கள். முதல்ல கர்த்தரை தேடி அதுக்கு பிறகு மற்ற காரியத்தை அது பாரு. அழகா துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டம், தென்னந்தோப்பெல்லாம் வரும், காய்கறிகள் வரும், ஒலிவத்தோப்பு அவர் கொடுப்பதினால். இதெல்லாம் யார் தாராரு? நீ பட்டியல் சாருன்னா சொல்லி தான் இது பண்றாரு. கர்த்தரை தேடுற பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவை கர்த்தனா இருந்தா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அலங்கோலமா இருந்தா சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நீ நல்லா சாப்பிட்டு திருப்தி ஆயிரு. பிராமன் சொல்லுவோமா? சரி, சாப்பிடவே மாட்டான். மாட்டாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. உனக்கு இருக்கிறத நல்ல சாப்பிட்டு மேல படாது. சுவர் இருந்தாதான் அப்படியா? சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். நீ வேலை செய்து காசை வாங்கி நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் மீதி முதல்ல ஒரு பங்கு தசமாகப்படும். அடுத்து 2 பங்கை சேமித்து வை. 2 பங்கு என்ன செய்?
சேமித்து வை. ஒருத்தர் யாரோ கேட்டாங்க, எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க 2 பங்கு சேமிக்கணும் சொல்றீங்களா? என்னன்னு கேட்டாங்க. முதல் பங்கு கத்திர கொடுத்துரு, 2 பங்கு போஸ்ட் ஆபீஸ்லயோ பேங்க்லயோ எங்கேயாவது இருந்துச்சு வேலைக்கு போட்டுறாத, அங்க போடு. ஆமா, வட்டிக்காரன் கையில கொடுத்துறாத, பைனான்ஸ்காரன் கையில கொடுத்துறாத. கொண்டு ஓடிடுற சுட்டிக்கிட்டு நீ பின்னாடியே ஓடணும். பிறகு போட வேண்டிய இடத்துல போடு. மீதி 7 பகுதியை வச்சுக்கிட்டு வாழ் காணிக்க போடு, மிஷனரி காணிக்க கொடு. நீ நல்லா சாப்பிட்டு கொள்ளுன்னு இரு. உன்னை ஆண்டார் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் சபை கொண்டு வா, நாங்க சொல்ல மாட்டோம். நீ மீதி இருந்து கத்தரை கொடுக்க நினைச்சாது கொண்டு வா. நான் தசமா கண்டு போய் நினைச்சுதாகணும். அல்லேலூயா. நீ கண்டிப்பா சேமிச்சுதான் ஆகணும். சிறுதுள்ளி பெருவெள்ளம் சேமிக்கணும். அப்படியே வாங்கி குடலுக்குள்ள போட்டப்படாது. தேங்க நிரம்பிட்டே போறதுக்கு நீ சேர்க்க வேண்டியது சேர்க்கணும். ராமன் சொல்லுங்க, சபையில் இதில் ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? சேர்க்கணும். ஆமே, ஊழியத்தை செய்யணும். ஒவ்வொரு நாளும் கத்தருக்கா ஓடணும், உழைக்கணும், ஜெபிக்கணும். ராமன் சொல்லுவோம், எவ்வளவு காலி வாடகை இருந்துட்டு இருப்ப. சூழ்நிலை மாற்றும். கத்தரை தேடி சூழ்நிலைய ராமன் சொல்லுங்க, எவ்வளவு நாளை குடிசையில எப்படி இருப்பிய? சூழ்நிலையை மாற்று. ஆமே, எவ்வளவு நாளைக்கு அடுத்த வீட்டு போய் அடிமையா இருப்பிய? சூழ்நிலையை மாற்று. கர்த்தருடைய கருத்து, ஆண்டவரே நான் உறுதியா பற்றி இருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதி. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதித்தால் ஒளியாம எழுத மாட்டேன், விடமாட்டேன் என்று யாக்கோபு கர்த்தருடைய பாதத்தை பிடிச்சது போல பிடிக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. சபையில ஒரு ஜெபத்தை விட்டுறாத, ஜெபத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. 10 நிமிஷம் நேரம் ஓடி வந்து விழுந்துரு தேவ சமூகத்துல. கர்த்தர் அதுக்குரிய பலனை கண்டிப்பாய் தருவார். அந்த 10 நிமிஷம் வேற யாரோட பேசிட்டு இருக்காங்க. 10 நிமிஷம் என்ன செய்யாத, அவருக்கு படி அளக்க மாட்டான். படி அளக்கிற ஒரு கர்த்தர் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நெருக்கமானவரா இருந்தாலும் உனக்கு படி அளக்கிறவர் கர்த்தர் தான். கர்த்தர் வாசலை திறந்தால் ஒழிய ஒருவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. நீ என்ன துள்ளினாலும் நடக்காது. அந்த 3 வசதி மறந்துடக்கூடாது. அது சொல்லுகிறார். அதுக்கு 12ஆம் வசனம் வாசிங்கள். நல்ல மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு. கர்த்தர் ஞாபகப்படுத்த மாட்டாரா? அவர் மறக்கிற தேவனே அல்ல. நம்ம பாடுற மறவாமல் என்னை, நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்க மாட்டார், மன்னிச்சிருவாரு. ஆனா ரெக்கார்டுல எல்லாமே ஆமே எங்க இருக்கோ. நீ அடிமைப்படுத்த வீடா எழுத்து தேசம் உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாபடி எச்சரிக்காது. நீ டவுசர் போடுற காலத்துல எப்படி இருந்த, வேஸ்ட் கட்டுற காலத்துல எப்படி இருந்த, பாவாடை கட்டின காலத்துல எப்படி இருந்த, சேலை கட்டின காலத்துல எப்படி இருந்த, எல்லாத்தையும் அவர் மறக்கவே இல்லை. ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தரை மறவாபடி எப்படி இரு, எச்சரிக்கையாயிரு. எல்லாம் உனக்கு வரும்போது ஜெபிக்கிறதுக்கு நேரத்தை கூட்டு, ஆராதிக்க நேரத்தை கூட்டு, ஊழியத்தை செய்ய நேரத்தை கூட்டு, ஆண்டவரோடு பேச நேரத்தை கூட்டு, மனுஷனோடு பேசுவத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிரு. மொபைல்ல பேசுறதையும் குறைச்சிரு. தேவைன்னா 2 நிமிஷம் வளவலன்னு பேசாதீங்க. அவங்க அந்தரங்கமா அப்படி விட்டு சூழலுக்கு தேவையில்லை. கர்த்தர்ல பேசுதான் நேரம். அல்லேலூயா. நீ என்ன சாப்பிட்டா என்ன, நீ என்ன கட்டினா என்ன, நமக்கு தேவையில்லை. நான் கர்த்தருடைய உடையை அணிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? தூங்குற மாதிரி 2 கை வைத்து ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை மிக கவனமா இருக்கணும். நீ சம்பாதிச்சிய நல்ல சாப்பிடு, பிரமீதிய என்ன செய், 7 பங்கு உனக்கு போதும், 3 பங்கு ஒதுக்கிடு. ராமன் சொல்லுங்களா? புரியுது? முன்னாடி சொல்லி இருக்கிறோம் 2 பங்கு சேமிக்கணும். சேமிக்கிறவங்க இருக்கிறீங்களா? தோத்துரும். இல்லைங்க உயரலையா? இல்லாம உள்ள குடவுக்குள்ள போயிட்டு இருக்குதா? இல்ல போகுதா குடவுனுக்கு? வட்டிக்கு வாங்கணும், கடன் வாங்கணும்,
இந்த மைண்ட்லயே உடைய ஜெபம் ஓடாது. லோன்கார வந்து நிப்பானே, கடன்கார வந்து நிப்பானே, ஐயோ ஆண்டவரே இயேசுவே, அவர் கண்ணை மூடிட்டு அமைதியா இருப்பாரு. நீ என்னிடத்துல காத்திருக்கல்ல, தேவனையே காத்து சார்ந்து சொன்ன செய்தி சார்ந்திருந்தியா? நீ வட்டிக்காரனை சார்ந்திருந்த, லோன்காரனை சார்ந்திருந்த, கடன்காரனை சார்ந்திருந்த, நண்பனை சார்ந்திருந்த, அவனை இவனை சார்ந்திருந்ததுனால நீங்க கோவிச்சுட்டாலும் பரவாயில்ல. இதை உன் தேவனாய் கத்திர மரம் எப்படி இரு. இந்த கடன் வாங்கி பணம் வாங்க நிக்கவே மாட்டாங்க பாருங்க. அவங்க ஆவிக்குரியவர்கள் சொன்னாலும் அவங்க ஆவிக்குரியவர்கள் கிடையாது, உலகத்துக்குரியவர்கள். கடன் வாங்கியே பழகி இருப்பாங்க. அவங்க கர்த்தருக்கு ஆண்டவரே எனக்கு கடன் கொடுக்கிற இடத்துல என்னை கொண்டு வையுமா. அல்லேலூயா. நான் பிறர் கொடுக்கிற இடத்துல வையுமான். ஆமென். யாரு கொடுக்கணுங்கிறது தெரிஞ்சு கொடுக்கறது பழகி இருக்கு. கண்டவங்க என்ன சொல்லக்கூடாது. முள்ளுக்கு மேலே சேலையை வச்சுக்கிட்டு போற எடுக்கும் போது புரியுதுல்ல, நெருங்கி பழகிட்டாங்க. கொடுத்துட்டோம், இப்போ கேட்கறதே கஷ்டமா இருக்குது. கேட்ட போது ஓடிட்டு சண்டை ஆகி போறவே போயிடுது. அப்படியோட எல்லாம் கொடுக்காதீங்க. ஒரு மாதிரி பாக்குறீங்க. ஆமென். இல்லைன்னா ஒரு மாதிரி நினைப்பாங்க, நினைச்சா நினைச்சிட்டு போடுறாங்க. ஆமென். நம்ம கொடுக்கிற விஷயத்திலையும் யாருக்கு கொடுக்கிறோம், சரி கொடுத்தா திரும்பி வராது, பரவாயில்ல போன போகுது கொடுத்தாதான் அதுல பயப்படுவார். நம்ம சொல்ற பேங்க்ல எல்லாம் வாங்கிட்டு எப்படா கடை இதெல்லாம் மாறும்னு சொல்லி அதுக்காக காத்திருக்கிறோம். இதே போலதான் நீங்க கொடுத்துட்டோம், இது வராதுன்னு அறிஞ்சு கொடுக்க பழங்க. உங்களுக்கு கொடுத்தா நமக்கு என்ன செய்யாது, வராது. இப்ப கொடுக்குறேன் ரைட், அவ்வளவுதான். அதோட விட்டுறணும். அவங்களையும் நஷ்டப்படுத்திட கூடாது, நானும் நஷ்டப்பட்டுற கூடாது. புரிஞ்சா மாத்திரம் ஒரு அமைச்சர் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன், ஏங்க கோயில் வர மாட்டேங்கிறீங்க, ஆண்கிட்ட கேட்டேன். அதான் அவங்ககிட்ட கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன். அவங்க முகத்துல முழிக்கிறதுக்கு எத்தனை வருஷமா அப்படி இருக்கிறேன், நீ இத்தனை பிள்ளைகள் அப்படி இருக்கிறாங்க திரும்ப சபையில, ஏன் வரமாட்டேங்கிறார்கள்? ஏன் ஆண்களுடைய காரியங்கள் அப்படி இருக்கிறது? கொடுக்கல் வாங்கலிலே உண்மை இல்லாததுனால. கொடுத்தவங்க உற்சாகமா வர்றாங்க, வாங்குறவங்க அவங்கள பாக்குறதுக்கு பார்த்து கேட்டுருவாங்களேன்னு நினைச்சிட்டு ஒருத்தர் இதே வார்த்தைன்னு சொன்னாரு, என்னையா வரமாட்டேங்கிற சபைக்கு, இப்படி இவ்வளவு இத்தனை ஆயிரத்தை வாங்கிட்டு என்னால என்ன செய்யலப்பா, சபைக்கு வர முடியல. அவங்க எந்த ஆராய்ச்சி வருவான்னு கேட்டாங்க. அவங்க முதலுக்கு வருவாங்க, ரெண்டாவது வருவாங்க. ஐயா நீங்க ஆண்டவர் தேடி வாங்க. யார தேடி வாங்க? பாவம் செய்தோட வராம இல்ல, எங்க மாட்டிக்கிட்டாங்க? யார்கிட்ட? விசுவாசிகளோட அடிமையாகி விட்டார். நீங்களும் நான் அப்படி மாறிவிடக்கூடாது. கரங்க உயர்த்துறாம சொல்லுங்க. நீங்க அப்படி யாரும் மாட்டிருக்கீங்களா? போயிடக்கூடாது. நம்ம சபையில அநேக இடத்துல காரணமே இந்த ஆட்கள் காசு கொடுத்ததுனால இடத்துல இருந்தாங்க. பேட்டையில ஒரு குரூப்பே நம்ம கையில காசு நிறைய வாங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைக்கு வர்றாங்களா சொல்லுங்க? ஆட்களை அவங்க அந்த ஏரியாவுக்கு போகும்போது பார்க்கதான் செய்யறோம். ஏன் நாம தான் இடம் வைக்கிறோம். கொடுத்து ஒருவரை இது பண்ண முடியாது, கொடுக்கிறவருக்கு நேராக வழிநடத்தப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு கொடுக்கணும்? கர்த்தரோடு இணைந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு அடிமை என்று வெளியே கொண்டு வந்துட்டார், கொஞ்சம் ஆசிரிச்சிட்டாரு. இனி அடிமைக்கு போயிடாதப்பா. அல்லேலூயா. உங்க மைண்ட்ல ஒரு நல்ல பிளான் போடு, நல்ல ஒரு வீடு வேணாம் சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்ல மாட்டேன், அறிக்கையிட மாட்டேங்கிறீங்க. நல்ல ஒரு வீடு இந்த வருஷத்துல நீ வேணாம். நீங்க ஒரு முறை பற்றி கேட்டு பாருங்க. ஜூன் மாசத்துக்குள்ள உங்களுக்கு பவுண்டேஷன் போடுறதுக்கு எனக்கு ஒரு உதவி தீர்க்கதரிசனமா சொல்றவங்களுக்கு கர்த்தர் செய்வாங்க. அவங்க பாக்குறாங்களா இவங்க பாக்குறாங்க, நீ பார்க்காத, கர்த்தரை பாரு. எல்லை விஸ்தாரமாக்குவார் சொல்லியிருக்கிறாரா இல்லையா? வர வச்சுக்க நான் முடிக்க விரும்புறேன். பாருங்க, மறுபடியும் 62ஆம் அதிகாரம் செய்யுதோ
5ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி நான் நம்புகிறது அவராலே. 12ஆம் வசனம் இப்ப வாசிங்க. கிருபை உடையது, கிருபை உடையது ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்க்கு தக்க பலனை அளிக்கிறீர். அவனவன் செய்க்கு, நீ வசனங்கள் இருக்கிற நேரத்தில் அவனவன் செய்க்கு தக்கதா என்ன செய்கிறீர்? நான் கத்தரை தேடினா எனக்கு பலன் உண்டு. என் மகன் கத்தரை தேடினா மகனுக்கு பலன் உண்டு. இந்த சபையின் ஆவிக்குரிய பிள்ளைகள் கத்தரை தேடினால் அவனுக்கு அதுக்குரிய உன் செய்க்கு தக்க பலனை கத்த தருவார். ராமன் சொல்லுவோம், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பலவீனத்துல கத்தரை தேடினால் பலன் உண்டு. தூக்கத்தை வெறுத்து தியாகம் பண்ணி கத்தரை தேடினால் உனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. உன்னுடைய நேரத்தை ஒதுக்கி கத்தரில் வந்தால் அதற்கு பலன் உண்டு. பலன் இல்லாமல் போகவே ஆண்டவர் சொல்வது, அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. எல்லா 7 மணிப்போம் தலைவலிக்கு ஜோமனோ கத்தனமை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, glory to God. எல்லாம் கர்த்தரை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு ஒரு பலம் வேண்டும். கர்த்தரை தேடுகிறதுனாலே, கர்த்தரை நம்புறதுனாலே எனக்கு ஒரு பலம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து இந்த கால நேரத்திலே எனக்கு ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிறார்.